அஜித் கொலை வழக்கில் டெல்லி தடய அறிவியல் ஆய்வக அறிக்கையை 3 வாரத்தில் சிபிஐக்கு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். மோனிகா, அதாவது விசாரிக்க வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாரிஸ் குமார் மற்றும் மணப்புரம் சதீஷ்குமார் ஆகிய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை வழங்கி வந்தனர். இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் அனிதா, சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில், அதாவது முதல் கட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த கட்ட இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும். காரணம் மத்திய அரசினுடைய 2 ஆய்வகங்கள் உள்ளது. ஒன்று ஹைதராபாத் மற்றும் டெல்லி. இதில் செல்போன் உள்ளிட்ட மின்னணு பொருட்களை தடய ஆய்வக அறிக்கைக்கு டெல்லிக்கு அனுப்பிய ஆய்வு தற்பொழுது வரை வரவில்லை. ஹைதராபாத்தில் அனுப்பிய ஆய்வு வந்துவிட்டது. எனவே டெல்லியில் இருந்து அனுப்பப்பட்ட ஆய்வு அறிக்கை வந்தவுடன் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அப்பொழுதுதான் உரிய முழுமையான வடிவம் பெறும் வழக்கு. எனவே கால அவகாசம் வேண்டும் என்று வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இதை ஏற்க மறுத்து, ஏற்கனவே உங்களுக்கு 6 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது, மீண்டும் கால அவகாசம் கேட்பது ஏற்புடையது அல்ல என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் டெல்லியில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தை இந்த வழக்கில் சேர்த்து அவர்கள் 3 வார காலத்திற்குள் அந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான ஆய்வக அறிக்கையை சிபிஐயிடம் வழங்க வேண்டும். அதற்கு பிறகு சிபிஐ எடுத்த நடவடிக்கை குறித்து 10 தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நவம்பர் 27ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.